ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இப்போ துபாயில் அஜித் அங்கே தான் இருக்காரு, அங்கே தான் தங்கியிருக்காரு. இப்போ பயங்கர போர் அது இது நடக்குது. இப்போ ரேஸு இது அப்படின்னு சொல்லுங்கிறாரு. இப்போ அங்கே தான் இருப்பாரா இல்லை திருப்பி சென்னைக்கு வந்துடுவார்? சார், அவர் அங்கே சேஃபாக இருப்பதாக தான் செய்தி இப்போ ரேஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சேஃபாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அங்கே செய்தி. ஏன்னா இப்போ எப்பவுமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குதுன்னா அதில் வெளிநாட்டவர்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்கள்லாம் இருக்கும், சிலது தூதரகம் இருக்கும். எல்லா நாட்டுடைய தூதரகம் எல்லா நாடுகள்லேயும் இருக்கும். ஸோ அந்த நாட்டுடைய தூதரகம் இல்லை வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே வெளியேற சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் கூட உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் இந்தியர்களை வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அந்த மாதிரி தூதரகங்கள் இருக்கும், வேலை விஷயமா போயிருப்பா, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களை வெளியேறும் சொல்லுவாங்க. இன்னும் அந்த மாதிரி ஒரு அறிவிப்புலாம் இன்னும் வரல. இன்னும் அந்த அளவுக்குலாம் இப்போ நகரத்தின் மீது தாக்குதல் இதை மீது தாக்குதலாம் இன்னும் அவங்க அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் என்னென்னா சேஃபாக இருக்காரு அப்படின்றத செய்தி. நாம் அவருடைய மேலாளர்கிட்ட நம்ம பேசும்போது சொன்னாங்க, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இருக்கிற இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சேஃபாக இருக்காரு அப்படின்றது தான் அவங்க செய்தி. இப்போ ரேஸ் ஏதோ இப்போ முடிஞ்ச மாதிரி சொன்னார். அவர் கூடிய இருளில் தமிழ்நாட்டுக்கு அவருடைய அடுத்த படத்துக்கு உண்டான வேலைகளில் இறங்க போகிறதா செய்தி. இதான் இப்போதைக்கு அஜித்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் சேஃபாக இருக்காரு. அதை பற்றி யாரும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது புதுசாக பழைய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ கில்லி தெரியலாம், அதெல்லாம் எப்படி? இப்போ சார், கில்லி திரைப்படம் போன வாரத்துக்கு முன்னே ரிலீஸ் பண்ணாங்க சார். அது ரீலீஸ் கூட கிடையாது, ரீலீஸ். அது அந்த படம் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் ஜனநாயக ஆட்டம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கபடி ஆடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரப்படுத்தி போட்டாங்க. எவனும் இங்கே கபடி ஆட வரல. ஏன்னா போன வாட்டி ரீலீஸ் பண்ணும்போது ஸ்கேம் பண்ணானுங்க உட்காந்துக்கிட்டு. எங்கால் படம் தான் பெரிய வசூல் கணக்காட்டணுன்ட்டு எல்லா தேட்டர்லையும் பல்காக புக்கு பண்ணிடுது. அப்புறம் தேட்டருக்குள்ளே போனால் 10 பேர் 5 பேர் தான் உட்காந்துருக்கிடுது. இந்த வேலையெல்லாம் பண்ணானுங்க. அது 2வது வாட்டி எடுபடலை. இவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்க, இப்போ சமீபத்தில் மங்காத்தா ரிலீஸ் ஆகி பெரிய பட்டையை கிளப்பிச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வேற லெவலில் அடிச்சு திம்சம் பண்ணிச்சு. தமிழ்நாடு முழுக்கையா உலகம் முழுக்க திம்சம் பண்ணிச்சு அந்த படம். அதுக்கு அது கேடிவியில் போட்டு அடிச்சு தேஞ்சு போன ரீல் படத்தை போட்டாங்க. அது வேற லெவலில் பண்ணாங்க. உலகத்திலே எந்த ஒரு புது படத்துக்கு கூட கிடைக்காத ஒரு அமோகமான வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணாரு, ஏற்கனவே ஒரு விதத்தில் வன்மத்தில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், ஏற்கனவே தெரியும் குட் பேட் அக்லி படம் வரும்போது இப்படி தான் ஒரு நொட்டினார், நடுவில் நொட்டினார் அந்த படத்தை, ஒரு ஓடாத டப்பா படத்தை ஓட்ட வெங்காயத்தை தீவிர ரிலீஸ் பண்ணார். சரிங்களா? அதுக்கு இதே மாதிரி பல்க் புக்கிங் தான் பண்ணி ஸ்கேம் பண்ணாங்க உட்காந்துட்டு. சரி, நம்ம அடுத்தது நம்ம தயாரிப்பில் இன்னொரு படம் அதையும் இறக்குனாங்க. அது எவனும் கண்டுக்க கூட இல்லை. அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதாக கூட எவனுக்கும் தெரியல தமிழ்நாடு முழுக்க. சரி, தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 தேட்டர் போட்டாங்க. அது எங்கேயும் ஒரு தேட்டரில் குறிப்பிட்ட அவங்க ஆளுங்களை சேர்ந்த ஒரு தேட்டரை தவிர மீதி எங்கேயும் அந்த படம் ஃபுல்லாகவே ஓடலையா. அதாவது செய்தி. சரிங்களா? அப்படி ஓடாத படத்தை சொல்லுவாங்களே, ஓடாத ஓட்டத்தக்காளியை எத்தனை வாட்டி தான் நீங்கள் விட்டீங்க எடுத்து அவங்களும் எவ்வளோ வாட்டியாக செய்யாமல் வருவானுங்க. ஏடா டே, நீங்கள் என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாதம் 2 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து எங்கள் தண்டத்தை காசை கொடுத்து பார்க்குறோமா உட்காந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சியா. அஜித் படம் துணி ரிலீஸ் ஆச்சு, அதே மதிக்கல சார் அஜித் ரசிகர்களே. எங்களை என்ன வேலை வெட்டலான்னு நினச்சிட்டீங்களா நீங்கள்? நாங்கள் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த படத்தை பார்க்கணுன்றது எங்களுக்கு தெரியும். அஜித் படத்தையே அவங்க பார்க்கல அஜித் ரசிகர்களே. துணி படத்தை தேவையில்லாம ரிலீஸ் பண்ணாங்க சார். அது படத்தை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல சார். அது மங்காத்தா ஒன்று துணியும் ஓட்டுற நினப்பு பொழுது உட்காந்துருக்கு. அது எவனும் கண்டு கூட இல்லை சார். அந்த படத்தை பார்க்கவே இல்லையா எவனுமே, வரவே இல்லையா, தேட்டர் சரியாக வரலையா. ஏன்னா அஜித் படத்தை அவன் ரசிகளே கண்டுக்க மாட்டானுங்க. நீ வியாபாரத்துக்காக நீ பண்ணுவேன் உட்காந்து அவங்களா தெளிவாக இருக்கானுங்க ரொம்ப. இவங்க மாதிரி முட்டா பசங்க கிடையாது, இவங்க மாதிரி தற்கொலைகள் கிடையாது. அவனுங்க கரெக்டாக அடிச்சானுங்க. எந்த படத்தை பார்க்கணும் எப்போ பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். நீ இஷ்டத்துக்கு நீ ரிலீஸ் பண்ண நான் என் வீட்டு காசு உனக்கு கொட்டுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணானுங்க. எங்கேயுமே அந்த படம் பெருசாக போகலை. இவங்களும் அந்த ஃபார்முலா ரிலீஸ் பண்ணாங்க. மங்காத்தா பெரிய பிளாக் பிரசிப்பா, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சாரு ஒரு பெரிய பிரபல தயாரிப்பாளர். ஒன்றும் சொல்லுவாங்கல்ல, ஆணியே பிடுங்க முடியல அவரால். இங்கே ஒன்றும் உட்காந்துக்கிட்டு முதல் நாள் தமிழ்நாடு 37,000 கலெக்ஷன் ஆச்சு அந்த படம். அவ்வளோதான் இப்போ கலெக்ஷன் ஆச்சு. தெரிய படம் 2ஆம் நாள் 28,000 கலெக்ஷன் ஆச்சா. இவ்வளோ தான் படத்தோட கலெக்ஷனே. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க உட்காந்துக்கிட்டு சொல்லுங்கள். இந்த வசதி வச்சு என்ன சார் பண்ண முடியும்? இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபா அந்த படம் கலெக்ஷன் தமிழ்நாட்டில். நீ கேட்டு பாருங்க, அதிகபட்சம் 5 10 லட்சம் கூட கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த படம் ஒரு வாரம் ஆக போகுது படம் ரிலீஸ் ஆகி. 10 லட்சம் கூட தமிழ்நாட்டில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நடக்கிற உண்மையில கேட்டு பாருங்க போயிட்டு. இப்போ எங்கே போய் தூக்கி வச்சு போகிறான் அவர்? அப்படியே போன வாட்டி, ஏன்னா போன வாட்டி அவ்வளோ புக்கிங் பண்ணிங்க சச்சின் படத்துக்கு. குட் பேட் அக்லி அழிக்கிறது அவ்வளோ புக் பண்ணிங்க. தேட்டர் போய் புக் பண்ணிங்க. ஏன் இந்த படத்துக்கு பண்ண வேண்டியதானே? எங்கே போனானுங்க உனக்கு எல்லாம்? இந்த படத்துக்கு பண்ண வேண்டியதானே? பண்ண முடியல. அதைத்தான் நாமளும் சொல்கிறோம். இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா ரிலீஸ் பண்ணால் ஓடிடும் நினச்சிட்டு நினைப்பு உங்களுக்கு. அது எல்லா படத்தையும் ஓடாரசா, ஏதாச்சும் ஒரு படம் தான் ஓடும். எல்லா படமும் ஓடணுன்னா ஒரே படத்தை 10 வாட்டி ரிலீஸ் பண்ண ஓடணும்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் முடியும். ஏன்னா பாஷா திரைப்படத்தை எத்தனை வாட்டி ரிலீஸ் பண்ணுங்க போய் கேட்டு பாருங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வாட்டி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழ்நாடு முழுக்க. நிஜமா சார், ஒவ்வொரு அந்த படத்தை 7-8 வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில். இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்ப ரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் ஓடும். இவங்க அந்த காலேஜ் நினச்சிட்டாங்க பொழுது, ஓ பாஷா ரிலீஸ் ஆச்சு நம்ம கில்லி திரும்ப ரிலீஸ் பண்ணணும்னாங்க. ஒன்றும் ஓடலை, எங்கேயுமே ஓடலை சார் அந்த படம். அது கடைசியில் 10 டிக்கெட்டு 2 டிக்கெட்டு 3 டிக்கெட்டுன்னு போச்சான் உட்காந்துக்கிட்டு. இதில் தான் அந்த லட்சணத்தில் அந்த படம் ஓடிச்சது. இப்போ மங்காத்தா ஓரளவுக்கு எவ்வளோ சார்? சார் மங்காத்தா வந்து தமிழ்நாடு மட்டும் 25 ரூபா பண்ணிச்சு சார் கிராஸ். தமிழ்நாடு மட்டும் 25 கோடி பண்ணிச்சு சார். படையப்பா வந்து கிட்டத்தட்ட அதுவும் அது இது 22 ரூபா பண்ணிச்சு. இதுதான் வந்து உண்மையான வசூல் விவரம். இந்த 2 படம் தான் இது 20 கோடியே தாண்டின வசூல். அந்த கில்லிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் 17 ரூபா 12 ரூபா போச்சு. அதுவும் ஃபுல் முழுக்க ஸ்கேம் கலெக்ஷன். அது இவங்களாம் டிக்கெட்டை புக் பண்ணி பண்ணது. மங்காத்தா தான் வந்து ஹையஸ்ட் இப்போதைக்கு கிராஸ். அது முதல் 4 நாளே 22.70 கோடி பண்ணிச்சு சார் தமிழ்நாடு. இது முதல் 4 நாளே பண்ணிச்சு. அது தமிழ்நாட்டிலேயே வந்து ரீலீஸ் படங்கள் அதிக வசூல் செய்த திரைப்படம் மங்காத்தா தான் இருக்கு. போன வாரம் கூட நிறைய படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். எதுவுமே தெரியல சார். இந்த வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு காதலர் தினம், உயிருள்ளவர் விஷா, அப்புறம் மௌனம் பேசியது, அதுக்கப்புறம் மின்னல், இந்த படங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எந்த படமும் ஜொலிக்கவே இல்லை. இந்த மௌனம் பேசியதே மட்டும்தான் ஏதோ 2-3 தேட்டரில் ஷோவே போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். வேறு எந்த படமும் எங்கேயும் பெருசாக ஷோ கூட போடலையா. அது சிட்டிக்குள்ளே தான் ஒரு 4-5 தேட்டரில் ஓடிச்சு படம். அந்த மௌனம் பேசியதே, மின்னல், இந்த காதல் தினம், இந்த உயிர் விஷயம் வெளியூரில் சுத்தமாக அந்த படம் எங்கேயுமே டேக் ஆஃபே ஆகலை. அந்த படம்லாம் சுத்தமாக எங்கேயும் ஒரு ஷோவை ஓடுனதான் கேட்டு பாருங்களா. நீங்களே கேளுங்க தமிழ்நாட்டை எத்தனை தேட்டர் மௌனம் பேசி ரிலீஸ் ஆச்சுன்னு கேளுங்க, காதல் தினம் ரிலீஸ் ஆச்சுன்னு கேளுங்க, மின்னல் ரிலீஸ் ஆச்சுன்னு கேளுங்க, எத்தனை தேட்டர் ஷோ போட்டாங்கன்னு கேளுங்க. ஒன்றும் நீங்கள் கியூபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே கொடுத்துருவோம், அவனே ரிசல்ட் கொடுத்துருவோம். ஆனால் இத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆச்சு, இத்தனை ஷோ தான் ஓடி இருக்குன்றது ஒன்றும் பெருசாக போகல சார். டேக் ஆஃபே ஆகலை சார். அந்த படங்களை எதுவுமே வந்து டேக் ஆஃபே ஆகலை அந்த படங்கள் எதுவுமே. ஓகே சார். இப்போ ரஜினி கமல் நடிப்பில் ஒரு பரபரப்பாக அது எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் எப்போ சார்? அதுதான் அவங்க சொன்னாங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 2000 இந்த இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு செப்டம்பரில் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா சிபி சக்கரவர்த்தி படம் வந்து இப்போ மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங். உங்களுக்கு தெரியும், இந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகுது அந்த படம். இந்த மந்தில் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிடும். கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிற படம், சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கிற அந்த படம் வந்து ஒன்று இந்த மந்த் எண்டில் இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளியீடு, அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியீடு ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை முடிச்சு உடனே இந்த அக்டோபர் இல்லை நவம்பர் அந்த டேட்டில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம், அது 2027 ஒன்று ஆயுத பூஜை இல்லைன்னா வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க இந்த படத்தை கூட. ஜெயிலர் 2 முடிஞ்சிச்சு. ஜெயிலர் 2 வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ரஜினி சார் டப்பி கூட கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. அது வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து அந்த திரைப்படம் வந்து வெளியாகுது உலகம் முழுக்க. அந்த படத்துக்கு உண்டான டீசர் கூட எனக்கு தெரிஞ்சு மே மாதம் வெளியிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மே மாதம் இல்லைன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு அப்டேட்டாக திரும்பவும் வந்துகிட்டே இருக்கும் ஜெயிலர் 2 பற்றி. சார் இப்போ அஜித் படம் ஏன் டிலே ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சார் அஜித் படம் ஏன் டிலே ஆகுதுன்றதை விட அவர் வந்து ரேஸ் வந்து இன்னும் முழுமையாக முடிச்சுட்டு இங்கே வரல, சரிங்களா? அது இன்னொன்று வந்து என்னென்னா, அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் இங்கே இல்லை. தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க மாட்டாங்க சொல்ல வரல, அந்த சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு இங்கே தயாரிப்பாளர்கள் இல்லை. அதுதான் உண்மை. அவர் கேட்குற சம்பளம் இவ்வளோ கோடி படம் கோடி கொடுங்கன்னா படம் வச்சு தரேன்றாரு. அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறது தான் இங்கே தயாரிப்பாளர்கள் இல்லை. அஜித்துக்கே தயாரிப்பாளர் இல்லைன்ற மாதிரி பேசுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு மும்பை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து வந்திருப்பதா ஒரு செய்தி. அது ரெட் சில் என்டர்டைன்மெண்ட்ஸ் யாரோ ஒரு நிறுவனம் வந்து தயாரிக்க ரெடியாக இருப்பதாக ஒரு செய்தி. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அஜித் படத்துக்கு உண்டான விஷயமே. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.